என்னம்மா களைப்பா இருக்கியாக்க? சோடா கடா குடி. வேணாங்க. பரவாயில்ல, பின்னாடி இருந்து காசு கொடு. இப்ப குடித்தா இந்தா இந்தா. என்ன பாக்குற? குடி குடிடி குடிடி குடி குடின்றல. ஐயா, மங்களத்தம்மா வீடு எங்க இருக்குங்கய்யா? அட, நம்ம மங்களமாவா? ஏமா, இந்த காத்த கேட்டா கூட அந்த அம்மா விட்டு கொண்டு போய் விட்டுரும்ல? இல்லைங்கய்யா, நான் கேட்குற மங்களத்தம்மா ஏழைங்க. அடடா, அம்மா நீ கேட்கறது பழசு. இப்ப அந்த அம்மாவோட நிலைமையே மாறி போச்சுதா. ஏத்தா, இந்த ஊரையே மாத்தி விட்டாங்கல்ல. இப்ப என்னம்மா, அந்த அம்மாவை நீ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. இப்படியே போ, நேர் வழிதான். அங்க ஒரு இட்லி கடை இருக்கும், அந்த அம்மா அங்கதான் இருப்பாங்க. நீ போய் பாத்துக்கத்தா. இட்லின்னா மங்களம்மா வீட்டில் சாப்பிடணும். நம்ம ஊருக்காரங்க தினமும் ஒரு வேலையாவது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அடடா, ஒரு இட்லி சாப்பிட்டா கூட ஒரு நாள் பூரா பசி தாங்குது. ஆமா ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, புகழ்ச்சி எல்லாம் போதும். கடன் சொல்லாம காசை கொடுத்துட்டு போங்க. அக்கா, யாருமா? நான் தான்க்கா கற்பகம். கற்பகமா? எந்த கற்பகம்? வெண்பாக்கத்துல பார்வதி மக. அடடே, பார்வதி மக கற்பகமா நீ? என்னடி இப்படி இருக்க? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? குழந்தை உன் குழந்தையா? உள்ளவா உள்ளவா வா உள்ளவா. என்ன கற்பகம், குழந்தை தூங்கிருச்சா? தூங்கிடுச்சுக்கா. ரொம்ப களைப்பா இருக்க, முதல்ல இட்லி சாப்பிடு. குழந்தை நாள் பூரா பட்னியா இருக்கு. ஏன்யா இப்படி இருக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஏம்மா கற்பகம், ஏம்மா அழுகுற? அக்கா, வறுமைக்கு வாக்கப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சுக்கா. புரிஞ்சுக்காத புருஷன் போய் உன் வீட்டில் வாங்கிட்டு வாடின்னு சொல்றான். நான் தான் போக முடியுமா? எங்களால தான் கொடுக்க முடியுமா? மனசே உடைஞ்சு போச்சுக்கா. உசிர போக்கிக்க ஒரு நிமிஷம் ஆகாது, குழந்தைக்காகத்தான். ஏய் கற்பகம், என்னடி என்ன பேச்சு பேசுற நீ? இந்த பாரு கற்பகம், பிறந்தது வாழ்றதுக்கு, இருக்கிறது சாதிக்கிறதுக்கு. உன்ன மாதிரி இருந்தவதான் நானும். இப்ப என்ன பாரு, நான் நல்லா இல்ல? கற்பகம், கை இருக்கிறது உழைக்கிறதுக்கு, மூளை இருக்கிறது யோசிக்கிறதுக்கு. இது ரெண்டையும் சரியா உபயோகப்படுத்தினா வறுமை நம்ம கிட்ட நிக்குமா? தலதறிக்க ஓடிடாது. என்ன பாக்குற ராஜாத்தி, தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி பொம்பளைங்க எல்லாம் முன்னேறதுக்கு சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருக்கு. சுய உதவி அப்படின்னா? சுய உதவி குழு, அது ஒரு அமைப்பு. சூப்பரான விஷயம். மங்களமா, மங்களமா. வா பத்மா, என்ன சீக்கிரம் வந்துட்ட? பேங்க்குக்கு போகணுமா? ஆமா, கடையும் பார்க்கணும், கணக்கையும் பார்க்கணும். அதான் காசையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. என்னது, நானே வச்சுக்கிறதா? வச்சுக்கிட்டே நான் மட்டும் பேங்க் போறதா? நல்லா இருக்கு. சுய உதவி குழுவுடைய ரூலே 2 பேரா பேங்க்குக்கு போகணுங்கிறதா.
20 பேருடைய பணம் இதுல இருக்குமா தெரியும்ல? சரிம்மா, நானும் வரேன். காசை நீங்களே வச்சுக்கோங்க. நான் கடைக்கு போய் சொல்லிட்டு வரணும். முதல்ல காசெல்லாம் எண்ணி பாத்துக்கோங்க. என்னத்த என்றது, நீ சரியா தான் கொண்டாந்துருப்ப. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. நீ வாங்கினா சரியாத்தான் இருக்கும். என்ன கற்பகம் அப்படி பாக்குற? இந்த பணமெல்லாம் எங்க சுய உதவி குழு பெண்களுடைய பணம். நாங்களே உழைச்சு சம்பாதிச்சது. எப்படிக்கா? என்ன எப்படிங்கிற? அப்படித்தான். யாருமா அது? பேரு கற்பகம். நான் முன்னால இருந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கா. நம்ம 2 பேரும் ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ அந்த நிலைமையில இப்ப இவ இருக்கா. நமக்கு தான் இருக்கே MFI சுய உதவி குழு. அதுல சேர்த்துற வேண்டியதானே? அத பத்தி தான் சொல்ல ஆரம்பிச்சேன் இவகிட்ட. நீ வந்துட்ட. கற்பகம், MFI மைக்ரோ கிரெடிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு சுய உதவி குழு மன்றங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மன்றங்களுக்கு கடன் உதவி கொடுக்கறாங்க. அதன் மூலமா நிறைய பெண்கள் முன்னேறி இருக்காங்க. ஆமா, நீ அங்க லோன் வாங்கி சொந்தமா தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாமே. சொந்தமா தொழில்னா? இப்போ எனக்கு இட்லி கடை, பத்மாவுக்கு டீ கடை, இந்த மாதிரி மன்றத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் சொந்தமா தொழில் நடத்துறாங்க. சொந்தமா தொழில் நடத்தணும்னா எதுக்கா குழுல சேரணும்? நல்லா கேட்ட. அந்த உன் மூட்டை எடு எடு எடு. இது என் பழைய துணி. இருக்கட்டும் கூடு. என்ன குழந்தைக்காக வச்சிருந்தியா? ஐயோ, இரு இரு, நான் உனக்கு புதுசாவே வாங்கி கொடுத்துறேன். நம்ம தனியா கிழிச்சோம், இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிழிச்சிடலாமா? எப்படிக்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியா கிழிக்க முடியும்? அப்படித்தான். அதாவது தனியா இருக்கும்போது ஈஸியா கிழிக்க முடிஞ்சது. அதே ஒண்ணு சேர்த்த உடனே கிழிக்க முடியல இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு தனியா இருக்கிறப்ப உள்ள பலவீனமும் மத்த பெண்களோட சேர்ந்து இருக்கிறப்ப உள்ள பலமும். இந்த ஒத்துமை தான் நம்ம சுய உதவி குழு திட்டத்தோட பலம். நீ இந்த மாதிரி தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம் கற்பகம். நானா? முடியுமாக்கா? முடியும். நானும் உன்ன மாதிரி ஒரு காலத்துல பயந்துகிட்டு இருந்தவதான். புருஷங்கிட்ட அடி உத எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு இருந்தேன். அஞ்சரைப்பட்டியில காசு வச்சாலும் சரி, உப்பு பானையில காசு வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு தெரிஞ்சாரு. நான் இந்த சுய உதவி குழுவுல சேர்ந்து சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவரே மாறிட்டாரு. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கிறோமே. இது பாரு, 1க்கு 10 செலவு செஞ்சோம்னா அதுக்கு பேர் ஊதாரித்தனம். 1 10 அது புத்திசாலித்தனம். அதத்தான் சுய உதவி குழு செய்யுது. ஒழுங்கான அணுகுமுறை, சரியான ஆதரவு ரெண்டுமே இந்த குழுவுல இருக்கு. இந்த குழுவுல பொண்ணுக்கு தேவையான சுயமரியாதை, குடும்பத்துல உரிமை, சமுதாயத்துல அந்தஸ்து இதெல்லாம் இது வழியா கிடைக்கும். பத்மா, முதல்ல இவ சொந்த கால்ல நிக்கிறதுக்கு ஒரு வழியை காமிப்போம். மத்ததெல்லாம் தானே வந்துட்டு போகுது. மங்களம்மா, கற்பகத்துக்கு நம்ம சுய உதவி குழு பெண்கள் என்னென்ன தொழில் செய்யறாங்கன்னு கூட்டிட்டு போய் காட்டுங்க. அப்பதானே கற்பகத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நிச்சயமா கூட்டிட்டு போய் காமிக்கத்தானே போறேன். அது கூட செய்யலன்னா எப்படி? வெளியில போய் வேலை பார்த்தா வேண்டி தெரியும் அதோட கஷ்டம்லாம். குழுல சேர்ந்து தொழில் செய்யறது ரொம்ப கஷ்டமாக்கா? என்ன கஷ்டம்? அதான் குழுவிலேயே எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கறாங்களே. வா, ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அப்புறம் அந்த வீட்ல என்ன பண்றாங்க தெரியுமா?
போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க போறியா? சம்பாதிக்கிறத பற்றி உனக்கு என்னடி தெரியும்? ஸ்கூலு கூட முடிக்கல. நான் தொழில் செய்ய பயிற்சி எடுக்க முடியுமாக்கா? ஏன் முடியாது? ஒண்ணுமே தெரியாம இருந்த நானே இப்ப ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் தொழில் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, குழு எப்படி அமைக்கணுங்கிறதுக்கு கூட பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? புரியுதுக்கா. சுய உதவி குழுல சேர நான் என்னக்கா செய்யணும்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். முதல்ல இந்த ஊரை விட்டு போறேன், உசுரை விட்டுறேன், இதையெல்லாம் விட்டுட்டு நேரா உன் கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற பொண்ணுங்களா ஒரு 20 பேரை சேர்த்துக்கிட்டு எனக்கு தகவல் கொடு. நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரியா? என்னடி வீம்பா வீராப்பா போன திரும்பி வந்துட்ட? ஏய், கேக்குற ஒன்னும் பேச மாட்டியா? ஏய், பணம் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? காசா? அதை நான் இனிமே யார்கிட்டயும் கேட்டு கையேந்தி நிக்க போறதில்ல. நானே சம்பாரிச்சு காட்டுறேன். நீயா? ஆம்பளை என்னாலே ஒண்ணும் முடியல, நீ என்னத்தை சாதிக்க போற? காட்டுறேன், சாதிச்சு காட்டுறேன். நீங்க பார்த்த இந்த படத்துல மகளிர் மன்றம் அமைக்கணும்னு சொல்றாங்க. மகளிர் மன்றம் எதுக்காக அமைக்கணும்? நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் சில பேர் வசதியாக வாழ்கிறாங்க, பல பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த வசதியாக வாழ்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பொருளாதாரம், கல்வி, சமுதாய அந்தஸ்து, இந்த 3 தான் வித்தியாசம். தன்னம்பிக்கையோட மற்றவங்களை சார்ந்து இருக்காமல் சுயசார்போட தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டுற அளவுக்கு வாழணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்னு வழிமுறைகளை தெரியாமல் தான் தடுமாறுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது கிராமத்து பெண்கள் தான். பெண்கள் விழிப்புணர்வோட நல்ல முறையில் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் எம்எஃப்ஐ மகளிர் மன்றங்களை அமைச்சு சுய உதவி குழுக்களை திறம்பட நடத்திட்டுருக்கு. இந்த மாதிரி மகளிர் மன்றங்களை நீங்களும் அமைச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் எம்எஃப்ஐயின் திட்டம். வேலை அப்படியே கிடக்குது, ஒரு வேலை முடியல. இங்க வந்து காத்து கிடக்குறோம். எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்கக்கா. சரி, வணக்கம்மா. முதல்ல யாருமே வர மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் பொழைப்பு கிடைக்குமேன்னு சொல்லி வந்திருக்காங்க. பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்திருக்காங்கக்கா. 20 பேருன்னு சொன்னீங்க, 25 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கக்கா. என்னம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சரி, பேசுவோமா?
வணக்கம்மா. சீக்கிரம் முடிச்சிடுவீங்கல்ல? ஏமா? இல்ல வீட்ல இருக்கிற வேலையை போட்டபடி வச்சுட்டீங்க வந்திருக்கேன். போய் மாட்டுக்கு தண்ணி குடுக்கணும் இல்ல? குடுக்கலாம் உட்காருங்க. எல்லாரும் வாங்கம்மா வாங்க. எல்லாரும் முன்னாடி உட்காருங்க. வாங்க உட்காருமா. எல்லாரும் முகம் தெரியுற மாதிரி உட்காருங்க. உங்களை எல்லாம் பார்க்கத்தானே வந்திருக்கேன். இந்த பாருங்க, உங்க கவலை எல்லாம் எனக்கு தெரியும். கற்பகம் சொன்னதுக்காக நீங்க எல்லாரும் உங்க வீட்டையும் வேலையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அதையெல்லாம் தூக்கி உங்க மனசுல இருந்து வெளியில வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் மனசுல வாங்கிக்கிங்க. முடியும்ல? முடியும். ஆரம்பிக்கலாமா? இப்போ உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்ன? பணம் தான் பெரிய பிரச்சனை, வேற என்ன? சரி, உங்க வாழ்க்கை முன்னேறதுக்கு முக்கியமா தேவை என்ன? அதே பணம் தான். இதுல என்ன சந்தேகம்? அது இல்லம்மா, அந்த பண தேவைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நாள் பூரா தலையில வெயில வாங்கிட்டு கட்டட வேலை கைனி வேலை செய்யறமா தான் எங்களுக்கு வேலை செய்யறீங்கல்ல? அதுல வர்ற பணம் உங்க வாழ்க்கைக்கு எல்லாம் சரியா இருக்கா? எங்க சரியா இருக்கு? பத்தல இல்ல? பத்தாததுக்கு எங்க போறீங்க? கந்து வட்டிக்காரங்கிட்ட தானே? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த விஷயத்தை நீங்க நல்லா யோசிக்கணும். தம்பி. ஐயா வணக்கம்யா. எங்க பணம்? கையில பணம் இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் சேர்த்து கொடுத்துறேன். ஆனா ஒழுங்கான முறையில கட்டணும். அப்படி கட்ட தவறினா பிச்சு எடுத்து விடுவேன். சரிங்க. வாங்கினத வேற தரல, ஒழுங்கா கொடுத்துரு, இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும். ஆமா, பணத்தை கொடுத்துட்டு தான் இருக்க, வந்தவாடு இல்ல. பல்ல காமி. ஒழுங்கான முறையில கட்டணும். என்ன கரெக்டா நடந்துக்கணும், இல்லைன்னா தொலைச்சு புடியும். தொலைச்சு வேற எங்க போறது? அவன்தான் வீடு தேடி வந்து காசு கொடுத்துட்டு போறானே. கொடுப்பான். இரு வாரேன். ஏம்மா பத்மா, அந்த பானை எடு. ஒரு கல்லட. என்ன பண்ண போறாங்கடி? தெரியலையே. கல்ல தேடுறாங்க. இரு பாப்போம். என்ன பண்ண போறாங்க? கல்ல எடுத்து உடைக்கிறாங்க. பாத்தீங்களா? இந்த பானைக்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்துனா நிறையும்? அது எப்படி? அதுக்குள்ளதான் ஓட்ட போட்டீங்களே. அதுதான். இந்த ஓட்ட பானை மாதிரி தான் நீங்க வாங்குற கந்து வட்டியும். இந்த ஓட்ட பானைக்குள்ள எப்படி தண்ணி நிக்கவே நிக்காதோ அதே மாதிரி தான் உங்க கந்து வட்டியினால நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு உங்க கையில தங்கவே தங்காது. அதுக்கு என்ன பண்றது? பணம் தேவைன்னும் போது அவனை தானே நம்ப வேண்டியிருக்கு. நம்புங்க. தூண்டில நம்பின மீன் குழம்புலதான் கொதிக்கும். அதே மாதிரி கந்து வட்டிக்காரன் போடுற தூண்டில்ல நீங்க எல்லாரும் மீன் மாதிரி மாட்டிக்கிறீங்க. அவன் வந்துட்டு இருக்கான், நான் இருக்கிறேன்னு சொல்லாத. என்ன இப்ப பிரச்சனை? எப்படியாவது நீ பாத்துக்கோ. காசு வாங்குறப்ப யோசிக்க வேண்டியதானே? நீ பாத்துக்கோடி. எங்கம்மா உன் வீட்டுக்காரரு? ஐயா வெளிய போயிருக்காரியா? வெளியில போயிட்டா எப்படி? பணத்தை வாங்கிட்டு திருப்பி தரலனா எப்படி? போ, ஒத்துக்க முடியாதா? எடுத்து வாமா. போமா, கும்பிடுறேன். போ போமா. ஐயா இப்ப அத வாங்கிட்டு போறேன். பாக்கிக்கு வேற ஏதாவது ஜாமான் சட்டு இருந்தா எடுத்து வை. ஓ வீட்டுக்காரங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து ஊத்தி தொலைச்சு விடுவேன். ஆமா, போமா. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அதை விட்டா எங்களுக்கு வேற என்ன வழி? சுய உதவி குழு திட்டம் தான் இதுக்கெல்லாம் வழி. சுய உதவி குழு திட்டமா? மத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு நாமே உதவிக்கிறபடி இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. புரியலையே. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ரூபாய் தேவைப்பட்டதுன்னா உடனே கந்து வட்டிக்காரங்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கையேந்துக்கிட்டு நிக்காம உரிமையோட கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நீங்க எல்லாம் போய் MFI கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம். அவங்க சும்மா தருவாங்களாமா? சும்மா தருவாங்களா? ஆசைய பாரு. நம்ம பணத்தை தூக்கி யார்ட்டையாவது சும்மா கொடுத்துருவோமா? லோனுக்கு தாமா. ஆனா கந்து வட்டியை விட இது ரொம்ப கம்மி வட்டி. அதுதான் MFI, அதாவது மைக்ரோ கிரெடிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. இவங்களோட அமைப்பு தான் பெண்கள் சுய உதவி குழு மன்றங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. எப்படின்னா 20 பெண்கள் சேர்ந்தா ஒரு குழு,
இந்த 20 பெண்களும் வங்கியில ஒரே ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பிச்சு மாசா மாசம் அதுல பணத்தை சேமிக்கணும். பத்மா, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. அதாவது மகளிர் மன்றங்கள் எப்படின்னா, ஒரு குழுவுல 20 பேர் சேர்ந்து சேமிப்பு கணக்கு ஒண்ணு வங்கியில ஆரம்பிக்கிறீங்க. அதுல மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறீங்க. அப்புறம் நீங்களே பேங்க்ல இருந்து கடன் வாங்கி சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம். சொந்தமா தொழில் செஞ்சா வருமானம் கூடும், கந்து வட்டிக்காரனோட தேவையும் இருக்காதுல்ல, கையில 4 காசும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இத மாதிரி நிறைய சுய உதவி குழுக்கள் இருக்கு. இந்த குழு திட்டத்தினால நிறைய பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கே போகல நாங்க, தொழில பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? நீச்சல படிச்சு கத்துக்கிறது இல்ல, அடிச்சுதான் கத்துக்கணும். அதே மாதிரிதான் இதுவும். படிக்கலைனாலும் புத்திசாலித்தனமா இருக்கலாம்ல. மத்தபடி தொழில் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு பயிற்சி தருவோம். அப்போ பேங்க்ல லோனும் நீங்களே வாங்கி தந்துருவீங்களா? பேங்க்ல வாங்குற லோனா இருந்தாலும் சரி, சேமிக்கிற பணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நீங்களே செய்யலாம். முன்ன பின்ன பேங்க்குக்கு போனதே கிடையாதே, அங்க போய் அதிகாரிங்க கிட்ட எப்படி பேசுறது? பேங்க்னாலே 1008 ரூல் இருக்கும். அங்க கையெழுத்து போடு, அந்த பேப்பரை கொண்டு வா, நிறைய கண்டிஷன் போடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு புரியாதே. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சேமிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேங்க்குக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன, பேங்க் எப்படி வேலை செய்யுது, அதிகாரிங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும், எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாம் செஞ்ச பிறகு எங்களுக்கு வருமானம் எவ்வளவு கூடும்? எவ்வளவு வருமானம் கிடைச்சா உன் கவலை தீரும்? மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது கிடைக்குமா? 1000மா? 1000 கிடைக்கும். 1000 கணக்கா? முடியுமா? முடியும். ஆனா நான் சொல்லிட்டேனேங்கிறதுக்காக நாளைக்கே என் கைக்கு காசு வரணும்னு என்ன வந்து கேட்காதீங்க. அது முடியாது. நீங்க எல்லாம் விவசாயம் பண்றவங்க, விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. இன்னைக்கு விதை விதைச்சு நாளைக்கே அறுத்துற முடியுமா? உழைக்கணும். வருஷம் பூரா உழைச்சுக்கிட்டு தான் இருக்கோம், என்ன பிரயோஜனம்? நீங்க செய்யற உழைப்புல ஏதாவது திட்டம் இருக்குதா? திட்டம்னா நீங்க சொன்ன அந்த குழு திட்டம் போலவா? எப்படி உழைச்சா சரியான பலன் கிடைக்குங்கிறது தான் இந்த திட்டம். இப்போ ராத்திரி டிவியில 9 மணிக்கு நாடகம் பார்க்கணும்னா 8 மணிக்கே சமையல முடிச்சிட்டு பசங்களுக்கு பசிக்கலையோ வயிற்றுல போட்டு அடைச்சு வாய் மூடி அங்க உட்கார வச்சுட்டு டிவி முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுவும் திட்டம் தானே. அது மாதிரி சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. பொறுமையா உழைக்க, பொறுப்பா செயல்பட சுய உதவி குழு திட்டத்துல வழி இருக்கு. அதன்படி நடந்தீங்கன்னா நீங்க சம்பாரிச்சு சேமிக்கிற காசு உங்க கையிலேயே தங்கும். எங்க கைக்கு காசு வந்தா தானே ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட வீட்டு ஆம்பளைங்க கிட்டனா கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. யோ 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 புள்ளைக்கு பால் வாங்கணும், காசு குடியா? இந்த சுய உதவி குழு திட்டத்தினால உங்க கையிலேயே காசு பெறல ஆரம்பிச்சிடும். எப்படி செலவழிக்கணும், எதுக்காக செலவழிக்கணும்னு உங்க குடும்பத்துக்கு நீங்களே எடுத்து சொல்ற அளவுக்கு வழிகாட்டி ஆயிடுவீங்க. அக்கா, உங்க வீட்டுக்கு நான் வந்தேனே, அதுதான்க்கா கிராமத்தை விட்டு தனியா வெளியே வந்த முதோதரம். வழி கூட தேடி தேடி தாங்க கண்டுபிடிச்சேன். அப்படிதாம்மா, எல்லாத்துக்கும் பொம்பளைங்க பயந்து பயந்து மூலையிலே கிடக்காம தைரியமா வெளியில வந்து 4 இடங்களை பார்த்தா தான் 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், முன்னேற முடியும். அதை விட்டுட்டு இன்னும் திமிரு இருந்தா எனக்கு சாப்பாடு கூட போடாம இங்க வந்து உட்காந்துருப்பேன். ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டுல வேலை இல்ல, போய் வீட்டுல வேலையை பாருங்க. இங்க என்ன பண்றீங்க? மீட்டிங்கா பாருங்க. மீட்டிங் எல்லாம் ஆம்பளைங்க நாங்க தான் போடணும். போய் வீட்டு வேலையை பாருங்க. சமைக்கிற பொம்பளைங்க சமயக்கோட்டை தான் இருக்கணும், சமைக்கலாம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய் பேசிட்டு பாடி என்ன மீட்டிங் போறாங்க. இருங்கம்மா, உட்காருங்க. என்ன அவசரப்படுறீங்க? இந்த பாருங்க, ஆக்கி போடுறதோட முடிகிறது இல்ல பொம்பளைங்க பொழப்பு. தன்னை நல்லா ஆக்கிக்கிறதுலயும் இருக்கு, அதுதான் அவளுக்கு மதிப்பு. எங்க ஊர்லயும் இப்படித்தான் ஒருத்தன் குழு நடந்துகிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி வந்து அடிச்சு பிடிச்சு இதே மாதிரிதான் இழுத்துக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுக்கும் ஒரு இக்கட்டு வந்துச்சு. என்ன, ஒரு மாடு வாங்கணும்னு நினைச்சான். அவன் பொண்டாட்டி இந்த குழுவுல உறுப்பினரா இருந்ததுனால குழுவுல வந்து கடனா வாங்கிட்டு போய் புருஷன்கிட்ட கொடுத்தா. அவரு
மாடு வாங்கினாரு, அப்புறம் பால் வித்து பணத்தை சம்பாரிச்சு கடனையும் அடைச்சாங்க. சரி. அந்த குடும்பத்துல அவளுக்கு அந்தஸ்தே ஒருபடி ஒசந்து போச்சு. எனக்கு சாப்பாடு போட வாடின்னு அடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டு போன மனுஷன் இப்ப அந்த பொண்டாட்டி சாம்பார்ல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுட்டா கூட ஐயோ உன் கைப்பட்டா எதா இருந்தாலும் இனிக்குதுடி ஆஹா ஓஹோன்னு ருச்சி ருச்சி சாப்பிடுறாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துல இந்த கற்பகத்தோட புருஷன், ஏன் உங்க எல்லாருடைய புருஷன்களும் உங்க மேல அன்பா ஆதரவா ஆசையா இருந்தா உங்களுக்கு என்ன கசக்கவா போகுது? நான் சொல்றதே சொல்லிட்டேன். அத உணர்ந்து நீங்க எல்லாம் எப்படி வாழணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. முடிவு எடுத்துக்குங்க. என்னம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க வர சொன்னீங்கன்னு தான் கற்பகம் சொன்ன, அதான் வந்தேன். நான் சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அப்புறம் இருங்க இருங்க இருங்க. எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கா? சண்டைனா தான் பொம்பளை எல்லாம் சேர்ந்து இருப்பீங்க, சமாதானமா இருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. எது விசேஷமா? ஐயா இவங்க தான் மங்களத்தம்மா, சுய உதவி குழு பயிற்சிக்காக வந்திருக்காங்க. மங்களம்மாவா? வணக்கம்மா. உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எங்க கிராமத்துல சுய உதவி குழு ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது, சந்தோஷம். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, செஞ்சிடறேன். முதல்ல நம்ம ஊர் ஆரம்ப பள்ளிக்கூடத்துல லைனை இழுத்து ஒரு பல்பை போட்டு தந்துடுறேன். இனிமேல் அங்கேயே நீங்க கூடத வச்சுக்கலாம். எழுத படிக்க சௌரியமா இருக்கும்ல? சரி, நீங்க கூட நடத்துங்க. வரமா, இன்னொரு நாள் சாகவாசமா பேச. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. பாத்தீங்களா அன்னைக்கு இவ புருஷன் எப்படி எல்லாம் பேசி ஹை தலைவருக்கு டாட்டா சொல்லுது பாத்தீங்களா? அடிச்சு பிடிச்சு எழுதிட்டு போனா தலைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இப்படித்தான் பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். முட்டுக்கட்டை போடுற மனசு முழுசா எதையும் பார்க்காது. அப்புறம் உன் குழந்தை துரு துருன்னு இருக்குது. சரி உட்கார். பட்டு சமத்தா இருக்கடி உன் புள்ள. சுய உதவி குழு ஆரம்பிக்கணும்னு வர சொன்னா வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீ ஏமா அங்க நிக்கிற? வா வந்து இங்க உட்காரு. அவ இங்க வரமாட்டாமா. ஏ அவ கால் நடக்க முடியாதா? இல்ல, அவ வேற, நம்மள மாதிரி கிடையாது. புரியலையே. அவ வேற ஜாதி. ஏமா அவ உடம்புல ரத்தம் தானே ஓடுது. கத்திய வச்சு கிழிச்சோம்னா ரத்தத்துக்கு பதிலா கழனி தனியா வரும். உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல அவளால ஒரு உதவி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீ கீழ் ஜாதி, உன் உதவி எனக்கு வேண்டாம்னா சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? ஒருத்தட்ட கை நீட்டாம, கடன் படாம, நிம்மதியா சந்தோஷமா சுயமரியாதையோட வாழணுங்கிறது தானே. அதுக்கு இந்த ஜாதி மதம் எல்லாம் தடையா இருக்க கூடாதுமா. நீ வாமா, இங்க வந்து உட்காரு. வா. இந்த சுய உதவி குழு யாருக்கு முக்கியமா உதவுதுன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இருக்க நிலை இல்லாம தவிக்கிறவங்க, புருஷனால கைவிடப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறவங்க, இவங்களுக்காகத்தான். பொதுவா இந்த குழு ஒத்துக்கிட்டு இருக்கிற வழிமுறைகளை எல்லாரும் கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா என்ன? குழந்தைக்கு அப்பையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு. பாவம். இந்த மாதிரி நேரத்துல ஏன் கற்பகம் குழந்தை அழுகுது? பசிக்குதா? வீட்ல யாராவது பெரியவங்க கிட்ட விட்டு வந்திருக்கலாம்ல? வீட்ல யாரும் இல்லக்கா, எல்லாமே நான் தான் தனியா செய்ய வேண்டியிருக்கு. அட பக்கத்து வீட்ல விட்டுட்டு வந்திருக்கலாமே. இந்த உதவி கூட செய்ய மாட்டாங்க? வீட்ல இருக்கிறவரே உதவி செய்யல, பக்கத்து வீட்ல எங்க? நான் ஏன் சொல்றேன்னா, கூட்டம் 1 மணி நேரம் தான் நடக்கும். அதுல நான் சொல்றது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நீங்க அதை கேட்கறது. இப்படி குழந்தை அழுதுகிட்டே இருந்தா நீங்க யாரும் அதை கேட்கவும் முடியாது. குழந்தை மேலேயே கவனமா இருக்கும். அதான் சொல்றேன். ஆமா ஆமா. பாவம் பாட்டிக்கு முடியல, வயசாகுது இல்ல. அதனாலதான் குழுக்கள்ல 20 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள சேர்த்துக்கலாம் இருக்கு. எனக்கு 20 வயசு முடியுது, நான் சேரலாமா? நீ கண்டிப்பா சேரலாம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பாத்துட்டு இருக்காங்களா? மாப்பிள்ளை இந்த ஊர் தானே? இந்த ஊர்ல எங்க பிழைக்க முடியும்? வெளியூர் தான். அப்போ கல்யாணம் பண்ணி பொண்ணை இங்கேவா வச்சுக்க போறீங்க? மாப்பிள்ளை ஊருக்கு அனுப்புவீங்கல்ல? என்ன? அப்ப இந்த ஊர் மன்றத்துல சேர்ந்து என்ன பிரயோஜனம்? நீ வாக்கப்பட்டு போற ஊர்ல இருக்கிற மன்றத்துல சேரணும். இல்லைன்னா அங்க நீயே புதுசா ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கணும். ஐயோ அக்கா, நான் சொன்னதுனால இவங்க பக்கத்து ஊர்ல இருந்து 3 பஸ் மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை சேர்த்துக்க முடியாதா? ஏமா ஒரு மாசத்துல 2 கூட்டம் போட போறீங்க. அவ ஒவ்வொரு தடவையும் 2-3 பஸ் ஏறி வந்து கஷ்டப்பட முடியுமா? ஐயா என்னால வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு குழுவுல ஒரே கிராமத்து பொண்ணுங்களா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த மரத்தோரமா நிக்கிறாளே, இவதான் என் மருமக, என் கூட தான் இருக்கா. இவளை நம்ம குழுவுல சேர்த்துக்கலாமா? ரொம்ப நல்ல பொண்ணு.
அனாவசியத்துக்கு வாயே திறக்க மாட்டா. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. ஏமா இப்படி வந்து முகத்தை காட்டு அம்மாவுக்கு. ஏமா உங்க மருமக முகத்தை காட்டுறதுக்கே உங்க அனுமதி தேவைப்படுது. அதுவும் இல்லாம நீங்க மாமியாள் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து கூட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா வீட்டை யாரு பாத்துக்கிறது? அதனாலதான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குழுவுக்கு ஒருத்தர் வந்தா போதும். அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து 2 பேர் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் ஒருத்தர் ஒரு குழுலையும் இன்னொருத்தர் இன்னொரு குழுலையும் சேர்ந்துக்கலாம். ஏன்னா 2 குழுவும் ஒரே நேரத்துல நடக்க போறது இல்லையே. அதான் அட்ஜஸ்ட் ஆயிடும் சொல்லுது. அதுவும் சரிதான். அது என்ன, அதுவும் சரிதான். எங்க வீட்டை கவனிக்க நான் வேலைக்காரி வச்சிருக்கேன். எங்க போனாலும் நானே மவளும் சேர்ந்து தான் போவோம். வாடி வந்து உட்காருடி, வா உட்கார். கற்பகம், அம்மா யாரு தூள் கிளப்புறாங்க? இந்த அம்மா வீட்டுக்காரர் தாம்மா ஊருக்கே கடன் கொடுத்து ஊரையே வளைச்சு போட்டிருக்காரு. ஏமா மறைக்குது, கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. மறைக்குதுன்னா நீ தள்ளி உட்காரு. நான் இல்லாம இங்க எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுறீங்களா? என்கிட்ட கடன் வாங்கிட்டு எகத்தல பேச்சு வேற பாரு. சும்மாவா கொடுத்தீங்க? நகையை வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க. அதான் பார்த்தாலே தெரியுது, உடம்பெல்லாம் அப்படியே பளபளன்னு மினுக்குது. ஆனா ஒண்ணு, உங்ககிட்ட இனிமே கடன் வாங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட கடன் வாங்கலன்னா எப்படி பொழைப்பாங்களா இவங்கலாம்? எங்க பொழைப்புலதான் உங்க வீட்டுக்காரர் மண்ணை வாரி போட்டாரு. எங்க அம்மா எனக்கு போட்ட கல்யாண நெக்லஸ் நீ போட்டுக்கிறத பார்த்தா என் வயிறு பத்திடு. கை நீட்டி கடன் வாங்கும்போது வயிறு ஏறிலையா? இப்பதான் உனக்கு வயிறு ஏறிதா? வாய பாருங்களுக்கு சண்டைக்காரங்க. வாங்கடி வாங்க, வருவீங்க கடன் வாங்க, வாங்க அப்ப பாத்துக்கிறேன். இந்த சண்டைக்கார பொம்பளைங்க நமக்கு என்ன வேலைங்க? ஏன் நீ மேல ஏற விட்டுட்டு காலை வரீங்களா? வாங்க நீ வருவீங்க, வாங்க. வசதி படைச்சவங்க அதிகாரத்தோட நடந்துக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்றது, கூடுமான வரைக்கும் ஒரு குழுவுல இருக்கிறவங்க சம அந்தஸ்து உள்ளவங்களா தான் இருக்கணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற்றுமை இல்லாம சகஜமா பழக முடியும். அப்போ நீங்களே சொல்லிடுங்கக்கா, யாரெல்லாம் இந்த குழுவுல சேர்த்துக்கலாம்னு. அப்படி இல்ல, சுய உதவி குழுக்கள் அவங்களோட உறுப்பினர்களை அவங்களே தான் தேர்ந்தெடுத்துக்கணும். பரவாயில்லையே, தேர்ந்தெடுக்கிற உரிமை எல்லாம் இருக்கு. வீட்டில தான் எல்லாம் அந்த ஆள் சொல்றபடிதான் கேட்கணும். முடிவெடுக்கிற உரிமை நமக்கு எங்க இருக்கு? இந்த சுய உதவி குழுவிலையாவது அது இருக்கே. சுய உதவிதான், சுய நலம் இங்க விளையாடி இருக்க கூடாது. ஏன்னா பொது நலத்துக்காக கூடுறதுதான் இந்த குழுவே. பொது நலமா? அப்படின்னா என்னமா? சொல்றேன். உங்க ஊர் மாதிரிதான் எங்க ஊரு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு பஸ் வரும், 2 நாளைக்கு பஸ் வராமே இருக்கும். அட ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுல ஒருத்தி என்ன பண்ணா, பொறுக்கவே முடியாம போராட்டம் மறியல்னு பஸ் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டா. எல்லாரும் அவளுக்கு பைத்தியம், அவ பேச்ச கேட்க வேண்டாம்னு அவளை யாரும் மதிக்கவே இல்லை. ஆனா இதே பிரச்சனைக்காக கிராமத்து சார்பா நாங்க 10 மன்றத்துல இருந்து 200 பேர் போய் அந்த ஆபீஸ் முன்னாடி நின்னோம். எங்களை பார்த்தவொன்னே அப்படியே பயந்துட்டாங்க. வாங்க மேடம், உங்களுக்கு என்ன மேடம் வேணும்னு எங்களை மேடம்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரு, ஒரே வாரத்துல எங்க ஊருக்கு தினம் பஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கிறதுலதான் இந்த சுய உதவி குழுவுடைய வெற்றியே அடங்கி இருக்கு. பேங்க்ல கூட லோன் வாங்குறதா இருந்தா சர்டிபிகேட்டை கொண்டு வா, நல்ல பத்திரத்தை கொண்டு வான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம குழுவுக்கு மட்டும் இந்த மாதிரி எதுவுமே கேட்காம பேங்க்ல லோன் தர்றாங்க. ஏன்னா நம்ம குழுவுல இருக்கிற 20 பேருமே அந்த லோனுக்கு கேரண்டி. நம்மோட ஒத்துமையும் பொறுப்புணர்ச்சியும் தான் அவங்களுக்கு மூலதனம். அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் குழுவுல சேர சம்மதம் தானே? முழு மனசோட சம்மதம்னு சொல்லணும். சொல்லுவீங்கல்ல, சொல்லுங்க சம்மதம்னு. அப்ப ஆரம்பிச்சிடலாமா குழுவை? ஆரம்பிச்சிடலாம். குழுவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மனசுல நல்ல எண்ணங்கள் வர்ற மாதிரி ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. மல்லி, சாமந்தி, சாமந்தி, ரோஜா. ரோஜா நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம மன்றத்துக்கு ரோஜான்னு பேர் வைக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சரி, இன்னையில இருந்து MFI ரோஜா மகளிர் மன்றத்தை தொடங்க போறோம். சரிமா, சந்தோஷம். உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் இந்த கிராமத்துக்கு ஒரு புது கலையே வந்திருக்கு. இப்போ நம்ம ரோஜா மகளிர் மன்றம் ஆரம்பிச்சாச்சு. 20 மெம்பரும் வந்திருக்கீங்கல்ல, நல்ல விஷயம். நல்ல விஷயம் பேசும்போது ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. யாராவது பாடு. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. என்னடி இத போய் பாடிக்கிட்டு என்னம்மா இந்த பாட்டை போய் பாடுற? அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம மன்றம் ஆரம்பிக்க வந்திருக்கோம். அதனால
மன்றத்தை பத்தி பாடுவோம். வாழ்க வாழ்க வாழ்கவே நமது மன்றம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே நமது மன்றம் வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே நமது மன்றம் வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே நமது மன்றம் வளர்கவே. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசி முடிவெடுக்க போறோம். இடம், நேரம், பணம். முதல்ல இடம். நம்ம கூட்டங்களை இங்கே நடத்துவோமா இல்ல பஞ்சாயத்து தலைவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துல வச்சுக்கலாமா? இத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். இங்கே வச்சுக்கலாம். லைட் போட்ட பிறகு மழை பெஞ்சா அங்கே வச்சுக்கலாம். ஒவ்வொரு சுய உதவி குழுவும் ஒரு மாசத்துல கண்டிப்பா 2 மீட்டிங் போடணும். ஒவ்வொரு மீட்டிங்கும் 15 நாள் இடைவெளியில இருக்கணும். எதுக்கு 2 மீட்டிங்? முதல் மீட்டிங்ல உங்க மன்றத்தோட சேமிப்பு, சந்தா, கடன் வசூல் இத பத்திலாம் பேசணும். 2வது மீட்டிங்ல பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பொது நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நாம பேசணும். அட கூடுறதுதான் கூடுறோம், மொத்தமா ஒரேடியா பேசி முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. இப்படி 10 நாளைக்கு ஒரு வாட்டி மீட்டிங் வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாசத்துல ஒரு தடவை வைக்கலாம்ல. ஒரு முறை மீட்டிங் போதுமே. இப்போ நம்ம காலையில ஒரு பலகாரம், மத்தியானம் ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு காப்பி, ராத்திரிக்கு ஒரு சாப்பாடுன்னு 4 வேளை சாப்பிடுறோமே, தேவையா? ஒரு நாளைக்கு உண்டான எல்லா சாப்பாட்டையும் ஒரே வேலையா போட்டு அடைச்சிட்டு விட்டுட்டா என்ன? சமையல் வேலையும் உங்களுக்கு மிச்சமாகும்ல. அது என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இது என்ன வயிறா இல்ல சாக்கு மூட்டையா? எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடைக்க? அதுக்குத்தான் சுய உதவி குழுவும் மாசத்துல 2 மீட்டிங் போடணும்னு சொல்றது. எல்லா விஷயத்தையும் ஒரேடியா மனசுல போட்டு அடைச்சுக்காம ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம்ல. அதுக்குதான். சரிதான். சரி, அப்புறம் எத்தனை மணிக்கு மீட்டிங் வச்சுக்கலாம்? சாயந்தரம் 4 மணிக்கு வச்சுக்கலாமா? அது எப்படி? நான் வேலை முடிச்சிட்டு வர 5:30 மணி ஆகுமே. அப்படியா? சரி, அப்போ 6 மணிக்கு வச்சுக்கலாமா? வயல்ல இருந்து அப்பதாமா வருவேன், ராத்திரிக்கு வேற சமைக்கணும். சரி, சமையல் வேலையெல்லாம் முடிங்க, ரெஸ்ட் எடுங்க. 7:30 மணிக்கு மீட்டிங் வச்சுக்கிறீங்களா? அடுத்தது 15 நாள் இடைவெளியில மீட்டிங் வச்சுக்கணும். 1ஆம் தேதி முதல் மீட்டிங்கும் 15ஆம் தேதி 2வது மீட்டிங்கும் வச்சுக்கலாமா? அது கஷ்டம்மா. 1ஆம் தேதி என் கையில காசே இருக்காது. சேமிப்பு பணம், சந்தா பணம் எல்லாம் எப்படி கட்டுறது? 7ஆம் தேதி தான் என் கையில காசே வரும். அப்போ 15ஆம் தேதி முதல் கூட்டமும் 30ஆம் தேதி 2வது கூட்டமும் வச்சுக்கலாமா? 15ஆம் தேதிக்குள்ள எல்லா பணமும் செலவாயிடும், என் கையில காசே இருக்காது. அப்போ 10ஆம் தேதி முதல் கூட்டமும் 25ஆம் தேதி 2வது கூட்டமும் வச்சுக்கலாம். சரியா? சரி. சொன்ன தேதிக்கு மாசம் விடாம கூட்டம் போடணும். அப்புறம் ஒண்ணு, கூட்டத்துக்கு வந்து சேமிப்பு காசை மட்டும் கொண்டாந்து கையில கொடுத்துட்டு எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு ஓடி போயிடக்கூடாது. கூட்டம் முடிகிற வரைக்கும் கடைசி வரை இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனி. அங்க பாத்தியா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரி எதிர்த்த வீட்டுக்காரி புருஷனோட ஓடி போனாளா, இல்ல எதிர்த்த வீட்டுக்காரி புருஷன் பக்கத்து வீட்டுக்காரியோட ஓடி போனாளா? இதுதான் நடக்குது. ஏ பூங்கொடி, என்னங்கடி என்னமோ வந்த கதையை விட்டுட்டு பந்த கால புடுங்கின கதையா நான் இங்க தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு புறணி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கவனிக்கமா, அது உங்க பொறுப்பு. அப்புறம் உங்க குழுவை ஊக்குவிக்க ஒரு ஊக்குனரை உங்களுக்குள்ள நீங்களே தேர்ந்தெடுக்கணும். ஊக்குனர்னா தலைவி மாதிரியா? இல்ல, ஒரு கூட்டத்தை எடுத்து நடத்துறவங்க தான் தலைவி. அப்படி பாத்தீங்கன்னா இனிமே வரப்போற கூட்டங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் நடத்த போறீங்க. அதனால நீங்க எல்லாருமே தலைவிங்க தான். என்ன தலைவிங்கன்னு சொல்றேன், என்னமோ உண்மைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ஜம்புன்னு. இப்படி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி உங்களுக்கெல்லாம் சாவி கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு பேரு தான் ஊக்குனர். இப்ப நீங்க எல்லாருமே தலைவின்னு சொன்னா உங்களை ஊக்குவிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நீங்களே சொல்லுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனசு இருக்கணும். நீங்க எனக்கு செஞ்ச மாதிரி. சரியா சொன்ன. நீ இத்தனை பேருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு இங்க வந்திருக்கிறிய. கை குழந்தையா இருக்க கூடாது, இல்லைன்னா அதை கவனிக்கவே நேரம் பத்தாது. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம தானே கந்து வெட்டிக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு ஊக்குனர் 8வது வரைக்குமாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோம். கல்யாணம் ஆனவளா இருக்கணும், அப்பதானே வேற ஊரு போகாம இருப்பா. தெரிஞ்சவங்களா பார்த்து மட்டும் உதவி செய்யறவளா இருக்க கூடாது. எல்லார்கிட்டையும் சமமா நடந்துக்கணும். ஆமா, எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஒத்து போறவளா இருக்கணும். குடுக்கு ஒத்து போறவளா இருக்கணும். ஆனா குடும்பத்தை எதிர்த்து வந்து நிக்கணுமா? இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது. கூட்டம் போறீங்களா? கூட்டம் கோமா சொன்னாலும் சரியா தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். குடும்பம் நல்லா இருக்கணும்னு குழுவுல சேர்ந்துட்டு குடும்பத்தை எதிர்த்து நிக்கிறதுல என்ன அர்த்தம்? ஆமா, ஊக்குனருக்கு குடும்பத்தோட ஆதரவுல தானே குழுவிலே இருக்கணும். அது சரி.
குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு குழுவையும் பாத்துக்கிற திறமை இருக்கணும். புரியாதவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லித் தரவங்களா இருக்கணும். பொறுமையும் அனுசரிச்சு போற குணமும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அன்பாகவும் நல்ல தோழியாகவும் பழகணும். தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியே இருக்கணும். நாணயத்தோட இருக்கணும். கணக்கு வழக்கு பார்க்கணும்ல. அப்படி போடுங்க. அடேங்கப்பா, வாயவே திறக்க மாட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இப்படி குற்றால அருவி மாதிரி கொட 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 கொட்டுறீங்களே, சந்தோஷம். இதுவே நல்ல விஷயம். இப்போ உங்களையே கேக்குறேன், உங்கள நீங்க எதிர்பார்க்கிற குணம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லாரும் உங்க பேச்ச கேட்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு இந்த கற்பகம் தான் காரணம். அதனால இந்த குழுவுக்கு கற்பகம் தான் ஊக்குனரா இருக்கணும். நானும் கற்பகத்தை தான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. அப்போ கற்பகத்தை ஊக்குனரா நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒத்துக்கிறோம். சரி, இப்போ கற்பகத்தை நம்ம ஊக்குனரா நியமிச்சாச்சு. என்ன கற்பகம், உனக்கு இது சம்மதம் தானே? சம்மதம் தாமா. ஆனா தனியா எப்படி? இல்ல, தனியாலாம் ஒண்ணு வேண்டாம். நம்மோட சுய உதவிக்குழு விதிப்படி ஒரு ஊக்குனருக்கு இந்த 20 பேர்ல 2 பிரதிநிதிகள் இருக்கணும். அந்த 2 பேரும் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ராணியும் செல்வி இருப்பாங்க இந்த குழுவுக்கு பிரதிநிதியா. சரி, இனி வெண்பாக்கம் ரோஜா மகளிர் மன்றத்துக்கு கற்பகம் தான் ஊக்குனர், ராணியும் செல்வியும் பிரதிநிதிகள். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம். இந்த 3 பேரை நியமிச்சதுக்கு அவங்களுக்காக நம்ம கை தட்டலாமா? இப்ப இந்த 3 பேரையும் நீங்க தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஏன்? அவங்க 3 பேரும் நல்ல விபரமானவங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இவங்க மட்டும் விபரமா இருந்தா பத்தாது. இன்னும் 1 வருஷத்துல நீங்க எல்லாருமே இவங்கள மாதிரியே விபரமாகவும் சரளமா பேசவும் பழகவும் கத்துக்கணும். அதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கணும். அடுத்தது சேமிப்பை பத்தி பேசலாம். ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேமிப்பீங்க? ஒரு 10 ரூபாய். 10 ரூபாய் தானா? அப்போ ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 60 ரூபாய் தான் வரும். 6 மாசத்துக்கு 1200 ரூபாய் தான். அந்த பணம் உங்களுக்கு கடன் எடுக்க போதுமா? எங்க குழுவுல நாங்க மாசம் மாசம் 50 ரூபாய் சேமிக்கிறோம். நீங்க இட்லி கடை வச்சிருக்கீங்க, அதனால உங்களால சேமிக்க முடியுது. ஆரம்பத்துல எனக்கு ஏது இட்லி கடை? சேமிக்க ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தானே இட்லி கடை வந்துச்சு. அது எப்படி ஒரு மாசத்துல 50 ரூபாய் சேமிக்க முடியும்? ஏன் சேமிக்க முடியாது? மலிவான கடையில மளிகை சாமான் வாங்குங்க. 2 நாள் கூட வேலை செஞ்சு கொஞ்சம் அதிகமா பணத்தை சேருங்க. பலன் கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். தேவையை புரிஞ்சு செலவு பண்ணணும். செலவு இருந்தாலும் சேமிக்க பழகணும். மாசம் மாசம் சேமிக்கணும்னா எப்படி? இந்த ஆளை நம்பினா பணத்தை பார்க்கவே முடியாது. எதனாச்சும் வேலை கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். பக்கத்து மலையில கல் உடைச்சாவது 4 காசு சம்பாதிக்கணும். இல்ல நமக்கு தெரிஞ்சது தையல் கிழிசலான்னு தைச்சு கொடுத்து சம்பாதிக்கலாமே. இதுக்கெல்லாம் கௌரவம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு மாசம் 50 ரூபாங்கிறது பெருசா தெரியுது. அதையே 30 நாளைக்கும் பிரிச்சு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 ரூபாய் கூட வராதே. அட, அதை உங்களால எடுத்து வைக்க முடியாதா? அது முடியும் தான். முடியும் இல்ல, சிறு துளிதாமா பெருவெள்ளம். இந்த 20 பேரும் ஒரு மாசத்துக்கு ஆளுக்கு 50 ரூபான்னு சேமிச்சா மொத்த கணக்கு எவ்வளவு வருது? 1000 ரூபாய் வருது. சரியா சொன்ன கற்பகம். இந்த 1000 ரூபாவை 6 மாசத்துக்கு வங்கியில போட்டு வச்சா எவ்வளவு வரும்? 6000 ரூபாய். பேங்க்ல நீங்க சேமிக்கிற பணத்துக்கு பேங்க் உங்களுக்கு வட்டி தரும். பேங்க் எங்களுக்கு வட்டி தருமா? ஆமா கற்பகம், நீங்க எந்த பேங்க்ல பணம் போடுறீங்களோ அந்த பேங்க் உங்களுக்கு வட்டி தரும். வங்கி எங்க ஊர்ல இல்லையே, பஸ் ஏறில போனோம். அப்ப பஸ் காசு 50 ரூபாய் சேமிக்கிற நீங்க இன்னும் கூட 2 ரூபாவை சந்தாவா சேமிச்சீங்கன்னா 2 ரூபாங்கிற வீதம் 20 பேருக்கு 40 ரூபாய் வருது. இந்த 40 ரூபாயையும் நீங்க மன்ற செலவுக்கே வச்சுக்கலாமே. அம்மா, ஒவ்வொரு மாசம் 52 ரூபா. ஏதாவது ஒரு மாசம் கட்டாம போனா என்னமா பண்றது? எப்படியாவது கட்ட பார்க்கணும். மன்றத்துக்கு கட்டுற சேமிப்பு பணத்தை கட்டாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தானே நஷ்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாவது காசை கட்டிடுங்க. அதுக்காக மறுபடியும் கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் நின்னுடாதீங்க. கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாதிக்க முடியும்.
ஒருத்தி வீம்பு பிடிச்சு கட்டாம இருந்தா கட்டாம இருக்கிறதா? ஒரு கூடையில 20 பழம் இருக்குது. அந்த 20 பழத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒரு அழுகின பழம் போதும். 20 பழமும் கெடாம இருக்கணும்னா அந்த அழுகின பழத்தை தூக்கி வெளியில கடாசிட வேண்டியதுதான். என்ன எல்லாரும் சோகமாயிட்டீங்க? உண்மையை சொன்னா அப்படித்தான் இருக்கும். சரி சரி, பேசி பேசி எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. டீ குடிப்போமா? யாராவது டீ கொண்டாந்துருக்கீங்களா? என்ன செய்யறதுக்கு கொண்டாந்துருப்பீங்க தான். இப்ப சொல்றேன், அடுத்த கூட்டத்துல இருந்து உங்களை யாராவது ஒருத்தர் எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுங்க. ஒருத்தர் எல்லாருக்கும் உதவி பண்றதும் எல்லாரும் ஒருத்தருக்கு உதவி பண்றதும் தான் இந்த சுய உதவி குழுவுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம். ஒருத்தர் எல்லாருக்காக, எல்லாரும் ஒருத்தருக்காக. எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம். நீ என்ன புரிஞ்சுக்காம இப்படி கோவப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கியே. நான் யாருக்கா இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன்? நம்ம குடும்பத்துக்காக தானே. உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. இத பாரு, இந்த குழுவினால எனக்கு மட்டுமா லாபம்? உனக்கும் தானே. என்னங்க, 25 ரூபா காசு வேணும். என்கிட்ட இல்லை. இல்லைங்க, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். என்ன திமிரா? இல்லைங்க, உங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான். சம்பாதிக்கிற இடத்துல 1000 பிரச்சனை இருக்கும். என்ன திடீர்னு அக்கறை? சம்பாதிக்க வெளியே போனாதாங்க அதோட கஷ்டமே தெரியுது. அந்த அம்மா சட்டை தைக்கிறதுக்கு ராத்திரி பூரா முழிச்சிருந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் 3 சட்டை தைக்க சொல்லிட்டு 2க்கு தான் காசு கொடுத்தாங்க. என்னங்க, நான் கிளம்பணும், கொஞ்சம் காசு கொடுங்க. என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை. எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன ஒரு இடம் காலியா இருக்கு? இன்னும் பங்கஜம் வரலமா? ஏமா வரல? அவ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவாத்தாமா வருவா. அவ எப்பவுமே வந்துட்டாளே. வாமா பங்கஜா. ஏமா இவ்வளவு லேட்டு? உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எனக்கு 1000 வேலை இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஆரம்பிக்க வேண்டியதானே. நான் வர்றப்ப வர்றேன். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும். அப்பதான் இங்க நடக்கிற ஒன்னொன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியணும். கூட்டத்தோட ரூல் என்னன்னா, கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே பணம் வசூல் செய்யணும். கூட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாளோ இல்ல கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ பணம் வசூல் செய்யறதோ கட்டுறதோ கூடாது. சரி, எல்லாரும் ஆளுக்கு 50 ரூபா சேமிப்பு பணமும் சந்தா பணமும் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சிலப்போ பணம் கைக்கு வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்படியெல்லாம் ரூல் போட்டா இப்படிக்கா? ஆமா, அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு மறந்துடுவீங்க. வெளியில யாரையாவது பாக்குறப்ப கொடுப்பீங்க. அவசரத்துல வாங்குறவங்க மறந்துடுவாங்க. வீண் சண்டையும் பழியும் தான் மிஞ்சும். இது தேவையா? ஏன் கற்பகம், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. அதில்ல. இப்ப நீங்க கொண்டு வந்த சேமிப்பு பணத்தையும் சந்தா பணத்தையும் கட்டிடுங்க. நீங்க பணம் கட்டும்போது ஒரு மஞ்ச அட்டை, அதான் உங்க உறுப்பினர் கணக்கு அட்டை. அந்த அட்டையில நீங்க சேமிக்கிற பணத்தை பதிவு செஞ்சிருவாங்க. அக்கா, ஒரு 25 ரூபா காசு இருந்தா கடனா கொடுங்கக்கா. 2 மாசத்துக்கு திருப்பி கொடுத்துடுறேன்க்கா. இல்லன்னா சட்டை தைச்சு கொடுத்துடுறேன். என்கிட்ட இல்லையே. நீ எவ்வளவு வச்சிருக்க? ஏய் கற்பகம், வா. என்னையா? வா. என்னையா? இங்க வா. அக்கா, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வாமா. என்னையா? இந்தா
ஏதியா பணம்? 2 பாத்திரத்தை போட்டேன். 2 பாத்திரத்தை போட்டியா? எதுக்கு? அதான் அவன் குழுக்கு வேணும்னு கேட்டல. குழுவுக்கு பாத்திரமா? அதான் என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன்ல. குழந்தைய அக்கா வீட்டில் விட்டுருக்கேன். நாளைக்கு அவளே கூப்பிட்டு வந்து விட்டுருவா. போய்ட்டுறேன். என்ன கற்பகம், என்னாச்சு? அவரு குழுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போனாருக்கா. என்ன நம்பவே முடியலக்கா. என்ன ஏதாவது வேலையில சேர்ந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரா? இல்லக்கா, வீட்ல இருந்த பாத்திரத்தை அடக்கடையில வச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை கொண்டு போய் அடகு வைக்கிறது தப்பு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா குழுவுக்கு பணம் கொடுக்கணும், கட்டணுங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு பாரு உன் புருஷனுக்கு. அதை நான் பாராட்டுறேன். ஆமாக்கா, நானும் எதிர்பார்க்கவே இல்லக்கா. நீங்க சொன்னது சரியா இருக்கு. அவர் திருந்திட்டு வராருங்கிற நம்பிக்கை எனக்கு வருதுக்கா. போக போக பாரு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இப்ப நீங்க எல்லாரும் கொடுத்த பணத்தை கூட்டி கணக்கு பார்க்கணும். கற்பகம், கொஞ்சம் கணக்கு பாக்குறியா? இதெல்லாம் நம்ம காசா? எல்லாமே உங்க காசுதாம்மா. இதெல்லாம் நம்ம பணம்ப்பா. இப்ப இந்த பணத்தை மாசம் மாசம் பேங்க்ல சேமிக்கணும். நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா அங்க இருக்க ஆபீசரே இந்த பணத்தை எப்படி கட்டணும், எப்படி உங்க மன்றத்தின் பேர்ல சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கணும் எல்லாமே சொல்லி தருவாங்க. அதன்படி உங்க பணத்தை நீங்க சேமிச்சு வைக்கலாம். அக்கா, நம்ம பத்மாக்கா இல்ல, நம்ம எல்லார் வீட்டுக்கும் வர போறாங்க. அவங்க நம்ம சுய உதவி குழு ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்காக குடும்ப நல ஆய்வுன்னு எடுக்கிறாங்கக்கா. நம்ம ஊர்ல யார் இருக்காங்க, என்ன செய்யறாங்க, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னுட்டு வந்திருக்காங்க. இது நம்ம சுய உதவி குழுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு எல்லார் வீட்டுக்கும் வரேன். நீங்களும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிடுங்கக்கா. அக்கா, இவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க. நம்ம ஊரை பத்தி விவரம் சேகரிக்கணும்னு வந்திருக்காங்க. விவரம் என்னங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க மதுரா மகளிர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, மத்த வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு, அத பத்தி கேட்க வந்திருக்கோம். அவ்வளவுதான். குறிப்பு எடுக்க வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம கிராமத்துக்கு இந்த குழுனால பயன் இருக்கா இல்லையான்னு. ஆமாமா, ரொம்ப நல்ல திட்டம். இந்த 6 மாசத்துல உங்க சேமிப்பு பணம், சந்தா பணம் எல்லாம் சேர்த்து 6240 ரூபாய் உங்க மன்றத்தின் பேர்ல பேங்க்ல இருக்கு. அடியாத்தா, இந்த அதிசயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இன்னைக்கு வள்ளி திருமணம் தான். 50 ரூபாய் கூட வழி இல்லாம இருந்தனே, இப்போ 6000 கிடைச்சிருக்கே. இந்த அதிசயத்தை பார்க்க என் ஆத்தா கூட இல்லையே. நான் பெத்த மக்கா 6000. அதுக்கு ஏன் ஒப்பாரி வைக்கிற? வழக்கமா போச்சு உனக்கு. நல்ல விஷயம் கேட்டா கூட ஒப்பாரி வைப்பாங்களா? அடிப்பாடி, இவளுக்கு ஆசாரமா என்ன தெரியும்? இந்த 6000 ரூபாயும் உங்க 20 பேரையும் சேர்ந்தது. இரு பேங்குக்கு போயிட்டு வர்ற செலவு, மத்த செலவு இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? கணக்கு பார்க்கணுமா? என்ன ஆச்சுன்னு பாரு. 6 மாசத்துக்கான மொத்த செலவு, பேங்க்ல தர வட்டி எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா 6215 ரூபா வருது. 6215. என்ன எங்க போற? குழு மீட்டிங்க்கு போறேன். குழு மீட்டிங்கா? எனக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படுது, போய் வாங்கிட்டு வா. போன தரம் தான் 300 ரூபா கடன் வாங்கினோம். அதை வட்டியோட திருப்பி கொடுத்தா தான் அடுத்த கடன்னு ரூல் போட்டிருக்காங்க. கஷ்டத்தை போக தானே கடன். பணம் கொடுக்கணும்னா நீ மீட்டிங் போவானா? இது எங்க 2வது மீட்டிங். நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். பணம் கொடுக்காத வெத்து மீட்டிங்கு. உன் குழுவில் உள்ள பொம்பளைங்களே போக மாட்டாங்க, நீ மட்டும் போய் என்னத்தை பெருசா பண்ற போற? உங்களுக்கு வேணுங்கிறப்ப கடன் கொடுத்தாங்கல்ல, இப்போ அவங்க கட்டுப்பாட்டு கடன்களேனா அதென்ன நியாயம்? ஏம்மா, நியாய அநியாயத்தை பார்த்தா நம்ம பொழப்ப யாருமா பார்க்கறது? நீ எப்போ பார்த்தாலும் மீட்டிங் தான் இருக்கிற. குடும்பத்தை பற்றி கொஞ்சமாக யோசிக்கிறியா? சொந்த நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணணுன்னா உரம் வேணும், உரம் வேணும்னா லோன் வேணும். அந்த லோனு கிடைக்காம தான் நான் என் சொந்த நிலத்தை விற்கிற நிலைமையில் இருக்கேன். நீ என்னடான்னா மீட்டிங்னுட்டு இருக்க. எப்படி என் பங்காளி முகத்தில் முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. என்ன, என் பாட்டன் சொத்து, அதை என் கையாலே விற்கணுன்றது நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது.
நேரம் ஆயிட்டே இருக்கு. கற்பகத்தை வேற இன்னும் காணும். நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? 10 பேர் தான் வந்திருக்கோம். மத்தவங்க எல்லாம் வரட்டும், அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ஒண்ணும் தேவையில்ல. இரண்டாவது மீட்டிங்னா யார் தான் ஒழுங்கா வர போறாங்க? சரிம்மா, சட்டு புட்டுன்னு பேப்பரை படிச்சு பார்த்து மீட்டிங் ஆரம்பிங்க. நான் வீட்டுக்கு போகணும். விருந்தாடி எல்லாம் வந்திருக்காங்க, போய் சோறாக்கணுமா. சரி, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? பத்மாவும் மங்களம்மாவும் வேற வரமாட்டாங்க. ஏன் அவங்க முன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப வர்றதே கிடையாது. என்ன சும்மா வந்துகிட்டேவா இருப்பாங்க? அதான் ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க. இனிமே மீட்டிங் எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும். சரி, என்ன செய்ய? சார் மாதிரி தான் இருக்கு. நம்ம எம்எஸ்சி ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் கற்பகத்தை கூட்டிட்டு வா. போ, சீக்கிரம் போ. என்னம்மா, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வருவீங்கன்னு சொல்லவே இல்லையே சார். வரதுக்கு முன்னால நான் சொல்லிட்டு தான் வரணுமா? இல்ல நான் வரவேற்க மாட்டீங்களா? இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்ல. வாங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் வேலையா வந்தேன். நம்ம குழுவோட ஊராச்சே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மீட்டிங்கா? ஆமா சார், 2வது மீட்டிங் ஆரம்பிக்க போறோம். நல்லது, நானும் பார்க்கலாம் இல்ல? பார்க்கலாம் சார். சார் வாங்க வாங்க மீட்டிங்ல உட்காரலாம். என்னம்மா 10 பேர் தான் வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க? இன்னும் வரலையா? இல்ல சார், அது இல்ல யாரும் வரல சார் இன்னும். அதோ கற்பகம் வந்தாச்சு. கற்பகம் சீக்கிரம் வா. பாறேன், அண்ணனோட போட்டு வரா. சீக்கிரம் வா. வாங்க சார். என்னம்மா இப்பதான் வரீங்களா? மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல? இல்ல சார், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? மத்தவங்க குழுல இருந்து விலகிட்டாங்களா? இல்ல சார், பொதுவா 2வது மீட்டிங்னா இவ்வளவுதான் சார் வருவாங்க. அதான் முத மீட்டிங்ல சேமிப்பு சந்தா எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுல. 2வது மீட்ல பெருசா என்னத்த பேசிட்டு போறோம்? ஏதாவது பிரச்சனை இருந்தா கூடுவோம். அப்ப பிரச்சனை எதுவும் இல்லைன்னா கூட மாட்டேன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறீங்க. அப்படி இல்ல சார், வீட்ல பிரச்சனை. பண பிரச்சனை தானே? எதனால வந்துச்சு? கந்து வெட்டில மாட்டினால தானே? ஏன் மாட்டுறீங்க? ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி விவரம் பத்தாது. உங்களை சுலபமா வளைச்சு போட கந்து வெட்டிக்காரனுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மாசத்துல 2வது மீட்டிங் வச்சிருக்கோம். அதுக்கு வராம இருந்தா யாருக்கு நஷ்டம்? நீங்க குழு ஆரம்பிச்சு 8 மாசம் ஆயிடுச்சுல்ல. இன்னும் 4 மாசத்துல உங்க குழுவுக்கு வங்கியில இருந்து 2.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்க போறாங்க. அதை வச்சு ஏதாவது தொழில் செய்யலாம்ல? என்ன தொழில் செய்யலாம்? அதை முதல்ல யோசிக்கணும். தைய வேலை செய்யலாம் தான். பேங்க்ல கடன் வாங்கி செய்யறதா இருக்கீங்க. அதை திருப்பி கட்டுற அளவுக்கு இதுல வருமானம் வருமா? அது இப்ப எப்படி சார் தெரியும்? செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படி விட்டுட்டீங்கன்னா எப்படி? கடனோட வட்டியும் சேர்த்து மாசம் கட்டணும். வீட்டுக்கு வேற கொஞ்சம் காசு எடுத்துட்டு போகணும். தொழில்ல நல்லா சம்பாதிச்சாதான் 4 இடத்துக்கு போய் பார்த்து 10 பேரோட பழகி யாருக்கு என்ன தேவைங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இந்த 2வது கூட்டத்துக்கு கண்டிப்பா வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுய உதவி குழுவில் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2வது மீட்டிங்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நமக்கு வராதுங்க, வயசாயிடுச்சு. ஆமா சார். நமக்குள்ள இருக்கிற திறமை நம்ம கண்களுக்கே தெரியறது இல்ல. இத்தனை வருஷமா மாசம் சேமிக்கிற அளவுக்கு 50 ரூபா உங்க எல்லார்கிட்டையும் இருந்துச்சுங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியுமா? ஆனா இப்ப சேமிக்கிறீங்கல்ல? பாத்தியா சார், சரியாத்தான் சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிற திறமைய தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பலம். தெரியாம இருந்துட்டா அது பலவீனம். உங்க 20 பேரால ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு மீட்டிங்க்கு ஒதுக்க முடியலன்னா தொழிலுக்காக எப்படி நேரம் ஒதுக்குவீங்க? நீங்க வட்டி கடையில பணம் வாங்குறீங்கன்னா அவன் சும்மாவா உங்களுக்கு கொடுக்கறான்? உங்க நகையவோ இல்ல பாத்திரத்தையோ அடகு வச்சுக்கிட்டு தானே கொடுக்கறான். ஆனா இப்போ வங்கியில உங்க எல்லாருக்கும் தொழில் செய்யறதுக்காக பணம் தர போறாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து அடமானமா என்ன கேக்குறாங்க? உங்க பொருளையோ வீட்டையோ கேட்கல, உங்க மேல உள்ள நம்பிக்கையத்தான். பேங்க்ல உங்க 20 பேருக்கும் தனித்தனியா சேமிப்பு கணக்கோ கடன் கணக்கோ கிடையாது. உங்க 20 பேருக்கும் சேர்த்து ஒரே கணக்கு தான். எங்க கண்ணோட்டத்துல நீங்க எல்லாரும் ஒண்ணு. இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் செயல்படுவீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்க சரிங்க சார். வரேன்.
பேங்க்காரவங்க கடன் தர மாட்டேன்னு சொன்னாங்களாமே, நெசமாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. MFI ஆபீசர் இப்ப வந்துட்டு போனாருல்ல, அவர் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேச போறோம். சரிக்கா. ஆமா, ஆபீசர் சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனிமே 2வது மீட்டிங்க்கு நான் கண்டிப்பா வந்துருவேன். யாராவது எனக்கு எழுத படிக்க கத்து தர்றீங்களா? நான் உங்களுக்கு கத்து தரேன்க்கா. எனக்கே குழுவுக்கு லேட்டா வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, வீட்ல பிரச்சனை. என் மாமியார் கிட்ட யாராவது சொல்லி இந்த மீட்டிங் டைம்லயாவது குழந்தைங்களுக்கு சோறு போட சொன்னா அதுவே போதும். எனக்கு என் புருஷனோட குடிப்பழக்கத்தை ஒழிச்சாலே போதும். நாம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த சாராய கடைக்காரனை ஒரு வழி பண்ணணும். ஒழிச்சு காட்டணும் அவனை. கரண்ட் இல்லாம என் பிள்ளையோட படிப்பே கெட்டு போகுது. அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா? ரெண்டாவது மீட்டிங் ஒழுங்கா நடத்தியிருந்தோம்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் மனம் விட்டு பேசியிருந்திருக்கலாம். இந்நேரத்துக்கு பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல ஒரு குறிப்பெடுப்போம். அப்புறம் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கறதுன்னு ஒவ்வொரு 2வது மீட்டிங்லயும் பேசி முடிவெடுப்போம். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? பேங்க்குக்கு போற ஐடியா எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? எங்க 2வது மீட்டிங்ல இருந்து தான். எங்க 2வது மீட்டிங்கை சும்மா நினைக்காதீங்க. இப்போ நமக்கு அதனாலதான் வாழ்க்கையே முன்னேற போகுது. நமக்கு நாமே உதவி செஞ்சுக்கணும். அதுதான் சுய உதவி குழுவோட திட்டம். வணக்கங்க. வணக்கம்மா. ஒரு சோடா கிடைக்குமா? என்ன ஊரு பூசா? இல்லைங்கய்யா, முன்னாடி பார்த்த ஞாபகம் இல்லையா? தெரியலையே. மங்களத்தம்மான்னு அவங்க ஒரு ஏழைன்னு கேட்டது ஞாபகம் வருதுங்களா? அட, அந்த பொண்ணாமா நீ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்த? இப்ப மங்களம்மா முதல்ல இந்த ஊருக்கு வந்தப்போ எப்படி இருந்தாங்க? அவங்கள மாதிரி தான் நானும். அவங்க போன வழியிலே நானும் போனேன். இப்போ நல்லா இருக்கேன். உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, இப்ப என்ன இந்த பக்கம்? இப்பவும் மங்களம்மாவை தான் பார்க்க வந்திருக்கேன். ஆனா இப்போ எனக்கு வழி தெரியும். அவங்க காட்டின வழிதான். ரொம்ப சந்தோஷமா. நல்லபடியா போயிட்டு வா. அம்மா நல்ல விஷயத்துக்கு நேர்வழி தான் சரி. இந்த காத்த கேட்ட கூட அந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருல. வரீங்கய்யா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. கற்பகம், நீ முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? பா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா, குழுவெல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதுக்கா. இப்போ உன் வீட்டுக்காரர் உன் வீட்டுல போய் எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்றாரா? இல்ல, குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். நிலைமை எல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இத நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் வாயால கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மங்களமா, இந்த வரேன். நீ கொஞ்சம் இரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன கற்பகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழுல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குக்கா. நீ குழு ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுதுல்ல? பேங்க்ல லோன் வாங்கிட்டியா? இப்பதான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கிட்டு வரேன். அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன தொழில் செய்ய போற? தைய தொழில், டெய்லரிங். அட, அன்னைக்கு நீ கிழிஞ்ச சட்டையோட வந்த, இன்னைக்கு மத்தவங்க சட்டையெல்லாம் சேர்த்து நீ தைக்க போறியா? ரொம்ப நல்லது. ஆனா என்ன கற்பகம், எனக்கு ஜாக்கெட்டு பாவாடை கையால தைக்க தெரியும். மெஷின் பத்தி ஒன்னும் தெரியாது. இப்ப என்ன கற்பகம், நீ டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறியா? ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஊர்ல எங்க குழுவுல யாரும் டெய்லருங்க இல்ல. ஆனா பக்கத்து கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீ அவங்க கிட்டே கத்துக்கலாம். அவங்கள நான் எங்கக்கா போய் பாக்குறது? நீ ஒண்ணு அங்க போக வேண்டாம். இன்னைக்கு சாயந்தரம் இந்த ஊர்லயே எல்லாரும் கூட போறோம். அப்படியா? ஏதாவது ஊர் திருவிழாவாக்கா? விசேஷம்லாம் ஒண்ணு இல்ல. உங்க ஊர்ல உங்க குழுவுல நீ 20 பேரை தானே பாத்திருக்க. இங்க நாங்க 5 கிராமத்துலயும் 10 குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபெடரேஷனே வச்சிருக்கோம். ஃபெடரேஷனா? அப்படின்னா? அப்படின்னா அதாவது ஒரு குழுவா மட்டும் இயங்காம பல குழுக்கள் சேர்ந்து இயங்கறது பேரு தான் ஃபெடரேஷன், கூட்டமைப்பு. எல்லாரையும் பொதுவா பாதிக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசி முடிவெடுப்போம். அப்போ நிறைய பேர் இருப்பாங்களா? எங்க ஃபெடரேஷன்ல மொத்தம் 200 பேர் உறுப்பினரா இருக்காங்க. இந்த ஃபெடரேஷனால என்ன லாபம்னா, ஒரு பெண்ணோட பிரச்சனைக்கு தீர்வு காண
எப்படி குழுவுல இன்னொரு பெண் உதவியா இருக்காளோ அதே மாதிரி ஒரு குழுவுல பொதுவான பிரச்சனைன்னு இருந்தா அத இன்னொரு குழுவோட பகிர்ந்துக்கலாம். அதுக்கான தீர்வு ஒருவேளை இன்னொரு குழுவுல இருந்தும் வரலாம். அது மட்டும் இல்ல, வெவ்வேறு கிராமத்துல இருந்து குழுக்கள் வர்றதுனால ஒரு கிராமத்துல பொது பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதை இந்த ஃபெடரேஷன்ல எடுத்து சொல்லி மற்ற கிராமங்கள் கூட பகிர்ந்து கிராமங்களோட பொது பிரச்சனைகளை கூட தீர்த்துக்கலாம். கிராமங்களோட பொது பிரச்சனைனா எப்படி பெண்களுக்குன்னு பொதுவா பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி கிராமத்துக்கும் பொதுவா பிரச்சனை இருக்கு. எங்க கிராமத்துக்கும் இதே மாதிரி பொதுவா பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துக்கு வந்துச்சே ஒரு பிரச்சனை. ஊரெல்லாம் மலேரியா ஜுரம், 2 பேர் செத்து கூட போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா உங்க ஊர்ல அழுக்கு தண்ணி தேங்கி இருக்கு, அதனாலதான் மலேரியா கொசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. நம்ம ஊர்ல தான் குழுக்களை எல்லாம் வச்சு ஊரையே சுத்தமா வச்சிருக்கிறோமே, நம்ம ஊர்ல ஏது அழுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தா பக்கத்து கிராமத்துல ஒரு பாழுங்கணத்துல எல்லாரும் குப்பையை கொட்டி வச்சிருந்திருக்காங்க. அதுல மழை பெஞ்சு தண்ணி தேங்கிச்சா அவ்வளவுதான், ஏகப்பட்ட கொசு உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த கொசுவுக்கு தெரியுமா இந்த ஊர் ஜனங்களை போய் கடிக்க கூடாதுன்னு? அது பாட்டுக்கு ஏரோப்ளான் மாதிரி சர்ன்னு வந்து சின்னது பெருசுன்னு பார்க்காம சகட்டு மேனிக்கு அடிச்சு கடிச்சு கொதறிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, பக்கத்து கிராமங்களையும் இதே கதை. அப்பத்தான் இந்த ஃபெடரேஷனுடைய மகிமையே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போட்டோம் ஒரு மீட்டிங், எல்லா கிராமத்து மக்களையும் சேர்த்துக்கிட்டு தலைவருங்க கலெக்டர்கிட்ட எல்லாம் போய் நாங்க பேசணும். அதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தோம், அந்த கிராமத்துல இருக்கிற குப்பை கிணத்தை தூரு வாரி எல்லா கிராமங்களுக்கும் கொசு மருந்து அடிக்க வச்சிட்டோம்ல. அப்புறம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபெடரேஷன் தான் இன்னைக்கு சாயங்காலம் இங்க நடக்க போகுது. நீ அங்க வந்தீன்னா அங்க வர்ற டெய்லருங்களையும் பார்க்கலாம், இந்த ஃபெடரேஷன் மீட்டிங் எப்படி நடக்குதுங்கிறதையும் நீ நேர்லயே பார்க்கலாம். மங்களமா, நான் உங்களை பார்க்க வந்ததே நம்ம ஊர் பால்வாடிய நர்சரியா உயர்த்துறதுக்கு கலெக்டர் கிட்ட நம்ம ஃபெடரேஷன் மூலமா மனு கொடுத்திருந்தோம்ல. ஆமா, அது பாஸ் ஆயிடுச்சாம். ஆபீசர் சொன்னாரு, அத சொல்லலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு கேட்டிருந்தோமே, அத பத்தி பேசலாம்னு சொல்லிருக்காரு. மங்களமா, வணக்கம். ஆபீசரே வந்துட்டாரு. ஐயா வாங்க 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 வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்கேயா. அந்த சேர் இல்லம்மா, பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. வெயில் மண்டே போல. அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா இருக்குயா. இட்லி சாப்பிடுறீங்களா? அம்மா, உங்க சாப்பாட்டு ருசிக்கு எப்போதுமே நான் அடிமை தான். ஆனாலும் நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திமா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இங்க படிச்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் வேணும்னு. ஆமா, அதுக்கு ஏற்பாடாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதை சொல்லிட்டு போலாம் தாமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல எல்லாம் டீச்சருங்களே பத்தல. பிள்ளைங்க எல்லாம் எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாம இருக்க கூடாது பாருங்க. ஆமா, உங்களுக்கு படிப்பு வேணா குறைச்சலா இருக்கலாமா, உங்க அறிவை யாருமே குறை சொல்ல முடியாது. நீங்க உங்க அறிவால இந்த ஊர் ஜனங்களை மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகளை கூட மடக்கி வச்சிருக்கீங்களா பாருங்களே. போங்க ஐயா, ரொம்ப சாஸ்தியா சொல்றீங்க. உண்மையத்தானமா சொல்றேன். இன்னைக்கு உங்க ஃபெடரேஷன் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு எங்க பெரிய அதிகாரிங்க எல்லாம் வர்றாங்க. அப்படியா? ஒரு அரசாங்க திட்டம் பத்தி உங்க சுய உதவி குழுவோட பேசணுமா. என்ன பேசணுமா? என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? கிராமத்துல இருக்கிற மூலிகை எல்லாம் நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு அத்துப்படி தானே, அத பத்தி விவரம் சேகரிக்கணுமா. அதுக்கு உங்க சுய உதவி குழுவோட ஒத்துழைப்ப கேட்டு வர்றாங்க. நல்ல திட்டம் ஐயா, நம்ம கிராமத்துக்கு தேவையான திட்டம். ஃபெடரேஷன் மீட்டிங் வந்துருவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்லிட்டு போறது என் கடமை இல்லையா? ஆமா, இவங்க யாருமா? பேரு கற்பகம், தெரிஞ்ச பொண்ணு. இவளும் அவங்க ஊர்ல சுய உதவி குழுவை ரொம்ப திறமையா நடத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் பேங்க்ல முதலா லோன் வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லதுமா, உங்களை மாதிரி ஊருக்கு 10 மங்களமாக்களை உருவாக்குனா போதும், நாடே மங்களகரமா ஆயிரும். அப்ப வரட்டுங்களாமா? வாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? சரிங்கய்யா. சந்தோஷமா, மறந்துடாம எல்லார்ட்டையும் சொல்லிருங்க. என்ன கற்பகம் அப்படி பாக்குற? இல்லக்கா, நீங்க முதல்ல குழு பத்தி சொன்னப்போ ஏதோ சம்பாதிக்க வழி கிடைச்சதேன்னு நினைச்சேன். ஆனா சம்பாத்தியம் மட்டும் இல்ல, நம்ம குடும்ப பிரச்சனை, பெண்களுடைய பொது பிரச்சனை, ஆண் பெண் குழந்தைகளுடைய சுகாதாரம், உடல் நலம், கல்வி அப்படின்னு ஒரு கிராம முன்னேற்றத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் இந்த சுய உதவி குழு திட்டமே பாத்துக்குது. எவ்வளவு பேருக்கு இது வாழ வழிகாட்டி இருக்கு தெரியுமா?
நாம நினைச்சோம்னா நம்ம குடும்பம், நம்ம கிராமம், நம்ம நாடுன்னு எல்லாத்தையுமே முன்னுக்கு கொண்டு வர முடியும். எல்லாமே நம்ம கையில தாமா இருக்கு. தன் கையே தனக்கு உதவி. இதுதான் சுய உதவிக்குழு திட்டம். பெண்ணின் வளர்ச்சி இம்மண்ணின் வளர்ச்சி.